கத்திரிக்காய் நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து என்ன போடுறோம்னா மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம். இது லேசாக பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளைப்பூடு வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். கருவேப்பிலை ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. வத்தல் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப உரப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம அடுத்து வந்து தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம விழுத அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் விடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வந்து 1 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு. வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போடுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து தண்ணியிலேருந்து இப்படி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கணும். வதக்கி நல்லா அதிலே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் விட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுறேன். கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சது பாருங்கள், ஒரு விழுதாக இருக்குது. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடணும். வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள், குழம்பு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மூடி போட்டு ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையாக வந்திருக்கு குழம்பு.
அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.